இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ககன் வேண்டாம், கொஞ்சம் இருங்க, நான் சொல்றத கேளுங்க. ககன் ஆஹா, மொட்டை அடிச்சா அந்த அவமானம் எப்படி இருக்கும்னு இப்ப தெரிஞ்சுப்ப. என்ன பண்றீங்கன்னு தெரிஞ்சுதான் பண்றீங்களா? உங்க மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? வெளியில போங்க, வெளியில போங்க, வெளியில போங்க, வெளியில போங்க, வெளியில போங்க. வெளியில போங்கன்னு சொன்னேன், 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 வெளியில போங்கன்னு சொன்னேன். மொட்டை அடிச்சு அதுல விழுந்த முடியால என் அம்மா கால்ல இருக்க தூசியை தொடக்க போறேன். மொட்டை அடிச்சா அந்த அவமானம் எப்படி இருக்கும்னு இப்ப தெரிஞ்சுப்ப. வாங்க எஸ்ஐ சார். இவ்ளோ நேரம் அவன் பெரிய பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருந்தான். அவனை எப்படியாவது அரெஸ்ட் பண்ணி உள்ள தூக்கி போடுங்க. இனிமே அவன் எப்பவும் இந்த பக்கமே வரக்கூடாது. அவன் என் கண்ணுல படக்கூடாது, அவ்வளவுதான்.
நடந்தது ஏதோ நடந்துருச்சுமா, விட்டுறலாம்ல. அதை எப்படி விட முடியும்? இங்க பாருங்க, இதுதான். இத வச்சுதான் அவன் என்ன கொல்ல பார்த்தான். என்னை காப்பாத்துறதுக்காக குறுக்க வந்த என் ஆளுங்களை எல்லாம் அடிச்சு போட்டுட்டான். யாரு மேடம் அது? அவன் டீடைல்ஸ் கொடுங்க. அவனை என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். ககன், சாரதா கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் MD அண்ட் ஃபவுண்டர். இது இப்படியே விட்டா அத்தானு ஜெயில போட்டு வெளியே வரவிடாம பண்ணிடுவாங்க போலயே. ஏதாவது ஒண்ணு பண்ணியாகணும். அத்த, ஒரு நிமிஷம். என்னடா நான் சொல்றத கேளுங்க அத்த. நீ என்ன சொல்றது, நான் என்ன கேக்குறது? உன் அண்ணனுக்கு எதுவும் தெரியாதும்ப அதானே? அவன் என்ன கொல்ல பார்த்தான்டா. நான் எப்படி சும்மா விடுவேன்? நான் உங்க நல்லதுக்காக தான் சொல்றேன். நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. இப்போ நீங்க அண்ணன் அரெஸ்ட் பண்ண வச்சிட்டீங்கன்னா என்ன எதுக்குங்கிற டாபிக் வரும். கோவில்ல நீங்க என்ன பண்ணீங்களோ எல்லாம் வெளில வரும். ஏற்கனவே சோஷியல் மீடியா பயங்கர பாசிட்டிவா இருக்கு. வெளியில எல்லாருக்கும் தெரிஞ்சதுன்னா உங்க மானம் தான் போகும். ஆமா மம்மி, செரி சொல்றது உண்மைதான். நாம அரெஸ்ட் பண்ண வச்சிட்டோம்னா அவங்க சும்மா இருப்பாங்களா? அந்த கோயில்ல இருக்கிற CCTV ஃபுட்டேஜ் வாங்கி அத அப்லோட் பண்ணாங்கன்னா நம்ம மானமே போயிடும். சரி விடுங்க எஸ்ஐ சார், இந்த ஒரு தடவை அவனை விட்டுடலாம். ஆ? ஆனா இன்னொரு தடவை அவன் என் வீட்டுக்கு வந்தான்னா ரெட் ஹேண்டா அவனை புடிச்சு அப்ப அவனை என்ன பண்ணலாம்னு யோசிக்கலாம். அப்படின்னா இப்போ இந்த விஷயத்துல எங்களை இன்வால்வ் ஆக வேண்டாம்னு சொல்றீங்களா? ஆமா சார். ஓகே மேடம், உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னா விட்டுறலாம். ஆ சரி விட்டுருங்க. ஓகே மேடம், வாங்க போலாம். அம்மா, நீ பண்ணது நல்லதா போச்சுடா. அவகிட்ட ஏதோ ஒன்னு சொல்லி மிரட்டி ரொம்ப நல்ல காரியம் பண்ண.